அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் டயோடோட அப்ளிகேஷன்ஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோம். டயோடோட அப்ளிகேஷன்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ரேஷியோ ஆஃப் அவைலபிள் பவர் ஃப்ரம் தி டிசி காம்பனண்ட் ஆஃப் a full wave rectified sinusoid to the available power of the ரெக்டிஃபைடு சைனசாய்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நீங்கள் திரும்ப படிச்சுக்கணும். ரேஷியோ ஆஃப் அவைலபிள் பவர் ஃப்ரம் தி டிசி காம்பனண்ட், அதாவது என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசி பவருக்கும் ஏசி பவருக்கும் இடையில் உள்ள ரேஷியோ கேட்டுக்கிறாங்க. ஸோ பி டிசிக்கும் பிக்கும் இடையில் உள்ள ரேஷியோ கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசி பவருக்கு எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிசி ஸ்கொயர் ஆர் டிவைடட் பை இதுக்கு ஐஆர்எம்எஸ் ஸ்கொயர் இன்டு ஆர். இது இன்னும் ஃபர்தராக நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, ஐடிசி எப்படி எழுதலாம்னா 2YM டிவைடட் பை நம்ம என்ன எழுதலாம், பைன்னு எழுதலாம். ஐடிசிக்கு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகேவா? இன்ட்ரு ஆர். இந்த ஆர் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஆர் நம்ம போடணும் அவசியம் கிடையாது. ஸோ டிவைடட் பை இந்த ஆர் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஆர் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ டிவைடட் பை ஐஆர்எம்எஸ்க்கு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்களோட ஐஆர்எம்எஸ் வேல்யூ IM by √2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் உள்ள இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்கொயர் போடணும். ஸோ இந்த IM ஸ்கொயரும் இந்த IM ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இங்கே மேலே நியூமரேட்டரில் 4 இருக்கும். டிவைடட் பை 4/5 ஸ்கொயர் மாறிடும். டிவைடட் பை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1/√2 என்னவாயிரும், 1/2 மாறிடும். இதில் கேன்சல் ஆகிரும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8/5 ஸ்கொயர். ஸோ இதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இதில் 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். Consider the following statement கொடுத்துருக்காங்க. To a large value of capacitor filter used in full wave rectified circuitல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லோ கண்டக்ஷன் பீரியட் எதுக்கு, ஃபார் லார்ஜ் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டர் ஃபில்ட்ரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் யூஸ் பண்ணாங்கன்னா, கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும், லோ கண்டக்ஷன் பீரியட் பாரு டயோடு. ஓகே, இது கரெக்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்க்ரீஸ்டு பீக் கரண்ட் ரேட்டிங் ஆஃப் தி டயோடு, இன்க்ரீஸ்டு பீக் கரண்ட் ரேட்டிங் ஆஃப் தி டயோடு, இதுவும் கரெக்டு தான். அடுத்து லார்ஜ் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ரேட்டிங் டயோடில் இது என்ன பண்ணாது, கெப்பாசிட்டி வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இது நடக்காது. ஸோ இது தப்பு. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ளீடர் ரெசிஸ்டன்ஸ் இன் ஃபில்டர் சர்க்யூட். ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ளீடர் ரெசிஸ்டன்ஸ் இன் ஃபில்டர் சர்க்யூட் இஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பாருங்கள் என்னென்னு கேட்டுக்கிறோம். இதோட ஃபங்க்ஷன் மெயின்டைன் மினிமம் கரண்ட் நெசசரி ஃபார் தி ஆப்டிமம் இண்டக்டர் ஃபில்டர் ஆப்ரேஷன், ஒர்க் அஸ் ஏ வோல்டேஜ் டிவைடர் இன் ஆர்டர் டு ப்ரொவைட் வேரியபிள் அவுட்புட் ஃப்ரம் தி சப்ளை. ஓகேவா? அடுத்து ப்ரொவைட், அந்த இது என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, டிஸ்சார்ஜ் டு தி கெப்பாசிட்டர். ஆமாம், எல்லாமே இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் எல்லாமே. மெயின்டைன் மினிமம் கரண்ட். ஓகேவா? ப்ளீடர் ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் மினிமம் பண்ணுது, வோல்டேஜ் டிவைடராக ஒர்க் பண்ணுது, ப்ரொவைட் டிஸ்சார்ஜ் டு தி கெப்பாசிட்டர். ஸோ எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, consider the following rectifier circuits.
2 ரெக்டிஃபையர் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸோ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரு. ஸோ திரும்ப அந்த கொஸ்டின் பாருங்கள். half wave rectified without filter, full wave rectified without filter கொடுத்துருக்காங்க. 4வது full wave rectified with series inductance filter, full wave rectified with capacitance filter. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் தீஸ் ரெக்டிஃபையர் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரிப்பிள் ஃபேக்டர். ரிப்பிள் ஃபேக்டர் எதுக்கு அதிகமாக இருக்குது? டிக்ரீசிங் ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமானதுலேருந்து குறைய எதுக்கு வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஃபுல் வே ரெக்டிஃபைடு. ஸோ அதுதான் நம்மளுக்கு ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். 2வது உள்ளதுக்கு அதே ஆர்டர் தான் இருக்குது, ஆர்டர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3வதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வே ரெக்டிஃபையர் வித் சீரியஸ் இண்டக்டன்ஸ் ஃபில்டர், ஃபுல் வே ரெக்டிஃபைடு வித் கெப்பாசிட்டல் ஃபில்டர். இதுக்கெல்லாம் ரிப்பிள் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கு 3வது 4வது கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து த யூஸ் ஆஃப் ரெக்டிஃபையர் ஃபில்டர் இன் எ கெப்பாசிட்டர் கிவ்ஸ் satisfactory performance only when the load current ஹையாக இருக்கும்போதா லோவாக இருக்கும்போதா, வோல்டேஜ் ஹையாக இருக்கும்போது லோவாக இருக்கும்போது. அதாவது யூஸ் ஆஃப் ரெக்டிஃபைடு ஃபில்டர், ரெக்டிஃபையரோட ஃபில்டர் இன் எ கெப்பாசிட்டர் சர்க்யூட் யூஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்லி when the load current is low. ஓகேவா? லோடு கரண்ட் லோவாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? சாட்டிஸ்ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அடுத்து question பார்ப்போம். Peak inverse voltage rating of the diode used in power supply circuits are chosen by which one of the following criteria? bracket என்ன கொடுத்தனா Vm is the peak input supply voltage to rectifier circuit used in power supply. என்ன கேட்டுக்கிறான்? peak inverse voltage rating of the diode used in power supply circuit are chosen by which one of the following. எந்த criteria பயன்படுத்தி இந்த பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ் ரேட்டிங் ஆஃப் தி டயோடு யூஸ் பண்ணுறாங்க பவர் சப்ளை சர்க்யூட்டில் அப்படின்னு கொடுங்க. இதில் கீழே உள்ளதில் எந்த க்ரைட்டீரியா பயன்படுத்தி. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டயோடு தட் ஆர் டு பி யூஸ்ட் இன் அ ஃபுல் வே ரெக்டிஃபையர் சுட் பி ரேட்டட் 2 Vm. ஓகேவா? 2 Vm. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இன் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வே ரெக்டிஃபையரில் 2 Vm, பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் ஈக்குவல் டு Vm இருக்குது பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ். இதான் நம்மளுக்கு கரெக்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபையரை நீங்கள் பயன்படுத்தும் போது ஃபுல் பீக் இன்வெர்ஸ் பிஐவியோட வோல்டேஜ் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 Vm வரும். ஓகேவா? இதே இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் Vm தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்த கொஸ்டின் ஃபார் ஃபுல் வே ரெக்டிஃபையர் வித் ஷண்ட் கெப்பாசிட்டர் ஃபில்டர் பீக் டு பீக் ரிப்பிள் வோல்டேஜ் கேட்டுருக்காங்க ஷண்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2IDC by 2FC. ஓகேவா? எஃப்ன்றது ஃபண்டமெண்டல் பவர் லைன் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஃபண்டமெண்டல் பவர் லைன் ஃப்ரீக்வன்சி IDC DC கரண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Average value of the full wave rectified sine wave with period pi and a peak value Vm அப்படின்னு போடுங்க. ஆவரேஜ் வேல்யூன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா V average is equal to V average கண்டுபிடிக்கனாலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1/t integral 0 to t v of t dtன்றது நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பீரியடு சைன் வேவ் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/pi 0 to pi 1/pi 0 to pi Vm sin theta d theta. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/pi
Vm sin integral பண்ணால் மைனஸ் cos theta 0 to pi. ஓகேவா? ஸோ இதையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/pi Vm cos பைக்கு -1 cos 0க்கு 1. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதில் சால்வ் பண்ணால் 2 கிடைக்கும். ஸோ 2Vm/pi கிடைக்கும். 2Vm/piக்கு பைக்குள்ள வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா 0.637 Vm தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் என்னது சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஆப்ஷன் சி கரெக்டான ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஃபார் தி சர்க்யூட் shown in figure which one of the following is correct ஸ்டேட்மெண்ட்னு கேட்டுருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜை பாருங்கள். அவுட்புட் வோல்டேஜ் இந்த டயோடு சர்க்யூட்டை பார்க்கும் பொழுது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா D2 doesn't conduct for any value of Vi அப்படின்னு போட்டுக்கிறாங்க. any value of Viக்கு D2 கண்டக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. V output is equal 10 volt for all values. Vi greater than 10 volட்டாக இருக்கும் பொழுது அவுட்புட் 10 தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. Vi greater than 10 volட்டாக இருக்கும் பொழுது அவுட்புட் 10 கிடையாது. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். அவுட்புட் வோல்டேஜ் 0 ஃபார் ஆல் வேல்யூ Vi less than 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும். ஓகேவா? லெஸ் than 0னா இந்த டயோடு கனெக்ட் ஆகுது. அவுட்புட்டில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். அவுட்புட்டில் 0 வோல்டேஜ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஏ கிளாம்பர் சர்க்யூட்டை பற்றி கேட்டுக்கிறாங்க. கிளாம்பர் சர்க்யூட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா adds or subtracts DC voltage to or from the waveform, doesn't change the shape of the waveform, amplify the waveform. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டுருக்காங்க. கிளாம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதை ஆட் பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணும். டிசி வோல்டேஜ் ஒரு வேவ்ஃபார்ம்லேருந்து ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து வேவ்ஃபார்மை ஆம்பிளிஃபை பண்ண முடியாது. மூணாவது தப்பு. ரெண்டாவது பாருங்கள், டசன்ட் சேஞ்ச் தி ஷேப் ஆஃப் தி வேவ். கண்டிப்பாக கிளாம்பர் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் டிசி லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணும், பட் ஆனால் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆப்ஷன் 1, 2 ரெண்டுமே என்னது கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து in half wave rectifier if an AC supply is 60 Hz, what is the AC ripple at output ன்னு கேட்டிருக்காங்க. AC supply 60 ஹெட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஏசி ரிப்புள் அவுட்புட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. half wave rectifier பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி ரிப்புள் வில் பி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இன்புட் சிக்னல் ஃப்ரீக்வன்சி மாதிரி சேமாக தான் இருக்கும். 60 ஹெட்ஸ் கொடுத்தா ஏசி ரிப்பிள் அவுட்புட் என்ன தான் இருக்கும்? 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்ட் அடுத்த 2வது பார்ட்டில் மீதி வீடியோஸ் பார்ப்போம்.